அம்மா என்ன சொன்னாங்க சரோ? அது அது ஒன்றும் இல்லை, உரமோர் ஊத்துறதுக்கு பால் காய்ச்சி எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நான் இப்போதான் உன்னை நிதானமா பார்க்குறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு தான் நமக்கு ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் நைட். நேத்து ராத்திரி மாணிக்க உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டானா? வீட்டில் யாருங்க? என்ன வேணும்? வீட்டில் யாரும் இல்லைங்களா? இருக்காங்க. என்ன விஷயம்? இது கல்யாண ஆல்பம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் என்கிட்ட கொடுக்க கூடாதா? ஓகே, இந்தாங்க. ஏய், கல்யாண ஆல்பம் வந்துருச்சு. கல்யாண ஆல்பம் வந்துருச்சு. குடு. சரி, நீ உன் மடியில வச்சுக்கோ, நாங்க எல்லாரும் பாக்குறோம். போதுமா? சரி. ஏன் இப்படி தள்ளுற? சீக்கிரம் பாரு. ஹாய், மாணிக்க மாமாவும் சரோ அக்காவும் ஜம்மன்னு இருக்காங்கல்ல? சூப்பரா இருக்கு. ஏய், இங்க கொண்டாந்து பாருங்க, நானும் பாப்பேன்ல. ஒன்னும் வேணாம், நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தனியா உட்காந்து பாருங்க. போஸ் மாமா, உங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட போஸ் கொடுத்திருக்கீங்க. இங்க பாருங்களேன், அப்பா முகத்தை எப்படி வச்சிருக்காருன்னு. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்தோங்கிற நிம்மதி தெரியுது. இன்னொரு விதத்துல பார்த்தா அப்பாடா ரெண்டு பீடிங்களும் ஒழிஞ்சுதுங்கிற மாதிரியும் தெரியுது. ஏய், சும்மா ரெடி, வாய பாரு வாய. அப்பா எங்களை கட்டி கொடுத்துட்டு பிரிய போறோமேங்கிற ஃபீலிங்ல இருக்காரு. அடாடாடாடா, நீ எங்க பிரிஞ்ச? எப்ப பார்த்தாலும் இங்க தானே இருக்கிற. உன் புருஷன் உனக்கு மேல. ஏய், என்ன நீங்களா பேசிக்கிட்டு? போட்டோ கொண்டு வாங்க, நானும் பாப்பேன்ல. மாமா, நீங்க போட்டோவை பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா ஜோடி பொருத்தம் ரொம்ப சுமார். எங்க தனோ அக்கா பக்கத்துல அடுப்பாங்கரையில இருக்கிற குண்டு பல்பு மாதிரி மங்களா இருக்கீங்க. இந்த சிதம்பரம் பத்த செல்வகுமாரிகளுக்கு வாய் கொஞ்சம் நீளம் தான். இங்க பாருக்கா, மாணிக்க மாமா மூஞ்சிய என்ன வச்சிருக்காரு. மாணிக்க மாமா மூஞ்சி ஏன் இப்படி கோணலா போச்சுன்னு தெரியலையே. அவரை விட சரோ அக்கா அழகா இருக்குன்னு யாராவது கமெண்ட் அடிச்சிட்டாங்களோ என்னவோ. அப்படி இருக்காது. 5 அவதாரம் இருக்க வீட்டுல பொண்ணு எடுத்து இப்படி மாட்டிக்கிட்டியாடா மாணிக்கம்னு யாராவது உண்மையா சொல்லியிருப்பாங்க. அக்கா, நீ வெந்நீரை மாமா கால்ல ஊத்திருக்க கூடாது, வாயில ஊத்திருக்கணும். அக்கா, இந்த போட்டோவை மாணிக்க மாமா கிட்ட என்னோட பிரசன்டேஷன் சொல்லி கொடுக்க போறேன். ஏப்பா, அந்த போட்டோவை கொண்டாடிலாம் இல்லையா? கொண்டு வாங்கப்பா இங்க. அப்பா ரொம்பதான் அழுதுக்கிறாரு. பவானி, நீ முதல்ல போட்டோவை கொண்டு போய் கொடு. மிஸ்டர் போஸ் தன்னை விதவிதமான போஸ்ட்ல பார்க்க ரொம்பதான் துடிக்கிறாரு. போ. அண்ணே, திருச்சியிலேருந்து வரும்போது 40 மூட்டை வெங்காயம் ஏற்றிட்டு வந்தேன். விழுப்புரத்தில் அந்த 40 மூட்டை இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு 10 செம்மறி ஆட்டை ஏற்றிட்டு வந்தேன். ஆளுங்க எத்தனை? அது ஆளுங்க 10 பேர். கேட்கலன்னா சொல்லவே மாட்டியா? மாணிக்கா, மாணிக்கா, இங்க வா. முதலாளி, ரோடு எத்தனை மணிக்கு வந்துச்சு? 3 மணிக்கு வந்துச்சு. 3 மணிக்கு வந்து. நான் உன் கல்யாணத்துக்கு மோதிரம் போட்டேன்ல. ஆமா, அது கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லாத மோதிரம். அந்த நகை கடைக்காரரு நமக்கு ஃப்ரெண்டு தானே. ஏன் சார் இந்த டிசைனை வாங்கினீங்க? அது கொஞ்சம் மாத்து கம்மியான ஐட்டம் ஆச்சே, கொடுத்துட்டு வேற நல்லதா வாங்கிக்கங்கன்னு சொன்னாரு. நீ அதை கொடு,
நான் மாத்தி கொடுத்துட்றேன். கல்யாணத்துக்கு போட்ட மோதிரமாச்சே, கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். என்னப்பா மாணிக்கம், மோதிரம் போடுறது எதுக்கு? கையில அழகா இருக்கணும்னு தானே. மறந்துட்டேன் முதலாளி. நாளைக்கு மறக்காம கொண்டாந்துருந்தேன். சரி. ஹாய். ஹலோ 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 ஹலோ. நீங்களா? நம்பவே முடியலையே. என்ன நம்ப முடியல? நான் எப்பவும் போல தானே இருக்கேன். அதே காலு, கை, மூக்கு, வாய். அதே குறும்பான பேச்சு, அதே அழகான சிரிப்பு, அதே அழகான வெக்கம். ஐயோ, இது ரோடு. அதே பொய்க்கோவும். ஐயோ, திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிரும். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. உன்னை எத்தனை தடவை பார்த்து ரசிச்சாலும் எனக்கு போர் அடிக்காது. என்ன வேணும் உங்களுக்கு? நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். கோயிலுக்கு போறப்போ சாமியை எதிர்க்க வந்த மாதிரி. எதுக்காக நீங்க என்ன பார்க்கணும்? உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன என்ன உண்மை? எனக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. மனசுல இருக்கிறத மறைக்க தெரியாது எனக்கு. உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவும் உன் ஞாபகமாகவே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். இரு இரு இரு, இந்த ஆல்பத்தையாவது எடுத்துட்டு போ. என்ன இது தனியா கொண்டு வந்து தரீங்க? இது கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, அதான். வேணாம் வேணாம், இதை நடு ரோட்ல வச்சு பார்க்க வேண்டாம். நீ தனியா வீட்டில் இருக்கும்போது பாரு. சரி வரேன். ஆமா, நீ படிக்கிறியா வேலை பார்க்கறியா? படிக்கிறதா இருந்தா எங்க படிக்கிற? இல்ல வேலை பார்க்கறதா இருந்தா எங்க வேலை பார்க்கற? ஏன், என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல முடியும்? சும்மா அப்படியே ஒரு ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தான். சாரி, சொல்ல முடியாது. ஏங்க? ரோட்ல குடுக்கற தொல்லை பத்தாதன்னு வேலை பார்க்குற இடத்துக்கும் வரதுக்கா? ஓஹோ, அப்போ நீ வேலை பார்க்கற. சரி, சொல்ல இஷ்டம்னா பரவாயில்ல. ஆனா ஒருவேளை நீ இருக்கிற இடத்த நானே கண்டுபிடிச்சி வந்துட்டேன்னா எனக்கு என்ன பரிசு தருவேன்? கழுத்துல இருக்கிற முத்து மாலைய அந்த காலத்து இளவரசி மாதிரி கழட்டி கொடுத்துறேன். ஹலோ இளவரசி, முத்து மாலை ரெடியா வைங்க. விஜி, கொஞ்சம் உள்ள வாமா. இத வர சார். இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்து அங்கே வை. அப்புறம் அந்த சாரங்க பண்ணோட ரிப்போர்ட் கொடு, அதை கொஞ்சம் பார்க்கணும். என்ன இது கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம எனக்கு கேட்காம எதுக்கு எடுத்த? என்னடி பெருசா மேனஸ் கினஸ் பேசிக்கிட்டு? என்ன கேட்காம எதுக்கு எடுத்த? ஏண்டி என்ன பெரிய எவளா நீ? இது என்ன பெரிய சார்லஸ் ஜெயின் ஆல்பமா? ஆமா. பட்டுமா? பாய்.
முக்கியமான விஷயம் வாயேன். ஐயோ என்ன விடுவிடுன்னு வீட்டுக்குள்ள வரீங்க? என்ன சொல்ற நீ? இங்க பாருங்க, முன்ன மாதிரி நீங்க இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் புருஷன் ஊர்ல இருந்து வந்துட்டாருன்னு தெரியும்ல. சரலா, நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சும்மா கூட இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம். தேவையில்லாத சந்தேகம் அவருக்கு வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? என்ன சரலா இப்படி விரட்டுற? எப்பவும் உங்களை கொஞ்சம் வர வைக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் இல்ல நம்மளோடது. நீங்க ஒன்னும் பச்சை புள்ள இல்ல, புரிஞ்சுக்கோங்க. சரி சரலா, அதுக்காக இப்படியா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறது? நீங்க ஆம்பளை, இத உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியாது. அவர் வர நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. சரி, ஆனா அன்னைக்கு நான் என் மோதிரத்தை இங்க விட்டுட்டேன், அதை கொடுத்துரு. சாரி, அந்த மோதிரத்தை அவர் பார்த்துட்டாரு. சமாளிக்கிறதுக்காக அந்த மோதிரத்தை நான் தான் அவருக்காக வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த மோதிரம் அவர் கையில தான் இருக்கு. ஐயோ, அது என் முதலாளி போட்ட மோதிரம், அது இப்ப வேணும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா பணம் தரேன், இன்னொரு மோதிரம் வாங்கிக்கோங்க. காசுக்காக இல்ல சரளா, உன்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருப்பேன். அது என் முதலாளி போட்ட மோதிரம். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மோதிரத்தை எப்படி நான் என் வீட்டுக்காரர்கிட்ட வாங்க முடியும்? இங்க பாருங்க, அவர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. எப்ப வேணாலும் திரும்பி வந்துருவாரு. உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு இங்க உடனே போயிடுங்க ப்ளீஸ். நீங்க எவ்வளவுதான் நின்னு இங்க உத்து உத்து பார்த்தாலும் நீங்க போய் தான் ஆகணும். போங்க. மாணிக்கம், இங்க வா. என்ன முதலாளி? என்ன மாணிக்கம், மோதிரத்தை கொண்டாந்தியா? இல்ல. கொண்டார்லையா இல்ல மோதிரம் இல்லையா? இல்ல. இல்லன்னா காணமா இல்ல தொலைச்சிட்டியா? ஆமா, அது கை தவறி எங்கேயோ போயிடுச்சு. எதிர்பார்த்து மோதிரம் உன் கையில இருக்காதுன்னு எதிர்பார்த்த. என்ன சொல்றீங்க முதலாளி? மோதிரத்தை எங்கேயோ கை தவறி விட்டேன்னு சொன்னீங்க, அதை எங்க விட்டேன்னு எனக்கு தெரியும். முதலாளி, இனிமே என்ன முதலாளின்னு கூப்பிடாதா? உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்ச, இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா? எவ்வளவு நாளா அந்த பொண்ணு சரளா கூட உனக்கு பழக்கம்? முதலாளி, அந்த பொண்ணோட புருஷனுக்கு எவ்வளவு வேண்டியவன் தெரியுமா? அந்த குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா? உன் உடம்பு கூசல, என்ன மனுஷன்டா? திறமையும் கெட்டிக்காரத்தனமும் இருந்துட்டாமத்தனம் போதாது, ஒழுக்கமும் வேணும். அதான் மனுஷனுக்கு முக்கியம். அது இல்லைன்னா நமக்கும் பண்ணிக்க என்னடா வித்தியாசம்? என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இவ்வளவு கேவலமான உன்னை இனிமேலும் இந்த கடையில வச்சுக்க எனக்கு பிடிக்கல. நாளையில இருந்து நீ இந்த கடைக்கு வர தேவையில்லை. முதலாளி, இதுக்கு போய் வேலை விட்டு வளர்க்குறீங்களா? முட்டாளா இருக்கிறவன் தப்பு மாத்திரம் தான் பண்ணுவான். உன்ன மாதிரி கெட்டிக்கார ஆயோக்கிய எந்த பாதகத்துக்கும் பயப்பட மாட்டான். வெறும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கிற ஆள் இல்லனா. ஒழுக்கம் இல்லாதவனை பொறுப்புல உட்கார வச்சுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இந்த கடையை கோவில் மாதிரி நினைக்கிறவன் நான். இவ்வளவு நாள் இந்த இடத்துல நீ உட்கார்ந்ததே அசிங்கம். உன்னை அனுப்புறதா எனக்கு தெரிஞ்ச ஒரே பரிகாரம். போயிடு, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. 10 வருஷமா நான் உங்ககிட்ட இருக்கேன். எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இருக்கா? கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுடா. என் முன்னாடி நிக்காத, போ.
அத்தை அடடடே வாங்க 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 எப்படி இருக்கீங்க? என்னடி, நல்லா எப்படி இருக்கீங்களா? இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. நல்லா வணக்கம்ப்பா. இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரோ அக்கா. நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்கேன். மாமா எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேம்மா. வாங்க உள்ள வாங்க. உள்ள போ. வா தனோ, வா பவானி. சரோ வாங்க மாமா, இந்தாம்மா. கொடுங்க. உட்காருங்க. அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ இல்லாம வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. ஏன் சரோ கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல தானோ, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சும்மாச்சும் ஏதாவது கேட்கணும் இல்லதானா? இப்படிதான் சரோ எதுக்கு எடுத்தாலும் என்ன கேலி பண்றது. அக்கா ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன், பாக்குறியா? காட்டு காட்டு. அக்கா ஆல்பத்லே நம்ம தாங்க அழகா இருக்கோம். நம்ம என்ன? நம்ம வீட்டு ஆளுங்க தான். போஸ் மாமாவும் சரி, மாணிக்க மாமா வீட்டு ஆளுங்களும் சரி, நம்ம பக்கத்துல நிக்க கூட முடியாது. இது சின்னதுன்னு நினைச்சா இதோட வாய் நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டோம் போல இருக்கு. போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அக்கா அப்படி சொல்லாத. இந்த போட்டோல பாரு, மாணிக்க மாமா மூஞ்சிய கோணலா வச்சிருக்காரு. ஏய் என்ன சரோ, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு டம்ளர் காப்பி கிடையாதா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டா போதுமே, உலகத்தையே மறந்துடுவியல. இந்தாங்க அண்ணே. நன்றிம்மா, நீயாச்சும் அண்ணனை மறக்காம வந்திய. இந்தாங்க. இந்தா பவானி. இப்பதான் பாக்குறீங்களா? தனு ஒரு நிமிஷம் வாயேன். வா சரோ. என்ன சரோ? இல்ல உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன தானோ, மாம். என்ன அக்காவும் தங்கச்சியும் குசு குசுன்னு பேசிட்டீங்க? கொஞ்ச நேரம் எங்களை தனியா விடுறீங்களா? சரி சரி. சும்மா தொண நீ சொல்லுப்பா. இல்ல மாமா எப்படி இருக்காரு? அதான் பாக்குறியே, அவருக்கு என்ன நல்லாவே இருக்காரு. நான் அப்படி கேட்கல. உன்கிட்ட எப்படி பழகுறாரு? நல்ல பிரியமா தானே இருக்காரு? பிரியமா இருக்காரு. கோவம்லாம் படலையே? சேச்சே கிடையவே கிடையாது. அன்னைக்கு கூட அப்படிதான் சரோ, கை தவறி கால்ல வெந்நீரை ஊத்திட்ட. ஐயோ, அப்புறம் பாத்தியா? கேக்குற உனக்கே இவ்வளவு பதட்டம்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு பயம் வந்து அப்படியே அழுதுட்டேன். ஆனா மாமா கொஞ்சம் கூட கோச்சுக்கலப்பா. சிரிச்சுக்கிட்டே சரி சரி விட்டு தள்ளேன்னு சொல்லிட்டாரு.